அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள் முள்ளங்கி. இப்போ ஒரு தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்க முதல்ல முயற்சி பண்ணுறது முள்ளங்கியாக தாங்க இருக்கணும். இப்போ ஏன்னா முள்ளங்கி ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க. இப்போ முள்ளங்கியோ கீரையோ போடலாங்க. முள்ளங்கி ரொம்ப நீர் சத்து உள்ளதுங்க. அதனால் இப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க முள்ளங்கியில் எல்லா விதமான சமையலும் பண்ணலாங்க. இப்போ பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், முள்ளங்கியை துருவிட்டு கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி பண்ணலாம். இப்படி எல்லா விதத்துலேயும் பயன்படுங்க. அந்த கீரையும் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் கீரையும் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் ஒரே ஒரு பிரச்சனை வருங்க, அது ஒரு மாதிரி பூச்சி மாதிரி படருங்க. அதுக்கு நம்ம இந்த 3G கரைசல் கொடுக்கணும், இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாங்க, சரியாக போயிடுங்க. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க முள்ளங்கி. இதை நம்ம தோட்டத்திலேயே மாடி தோட்டத்திலேயே ஈஸியாக வளர்க்கலாங்க. வளர்த்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம எல்லா விதமான சமையலும் செய்யலாங்க. உடல் எடை குறைக்கிறவங்க சூப்பாக கூட போட்டு குடிக்கலாங்க. நன்றிங்க.